தீபிகா, மதுரை ராமநாதபுரம் சுற்றுப்பகுதியில் 22 கொலைகள் வெள்ளைக்காளி குரூப்பிற்கும் அவருக்கு எதிர் தரப்பிற்கும் இடையே நடைபெற்றிருக்கிறது. அப்பேற்பட்ட முக்கிய குற்றவாளியை மதுரையிலிருந்து புதுக்கோட்டைக்கு கொண்டு சென்று பின்னர் பெரம்பலூர் வழியாக திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கு போலீஸ் காவலில் அவர் உணவகத்திற்கு அவரை அழைத்து செல்லும் பொழுது திடீரென ஒரு தரப்பினர் வெடிகுண்டு வீசி போலீஸ் வாகனத்தின் மீது தாக்குதலில் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் வெள்ளைக்காளிக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர காவல்துறையினரை சேர்ந்த விக்ரேஷ் மற்றும் மாரிமுத்து பாண்டி ஆகியோருக்கும் காவல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் வெள்ளைக்காளியை தப்ப வைப்பதற்கான முயற்சியா அல்லது கொலை முயற்சியா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகள், 11 கொலை முயற்சி வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு முதல் சிறையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காளிக்கும் வெள்ளைக்காளியின் எதிர்த்தரப்பினருக்கும் இடையே மதுரை சுற்றுவட்டார பகுதியில் 22 கொலைகள் இதுவரை நடைபெற்றிருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளாக பழிக்கு பழியாக இருதரப்பிலும் இந்த கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளைக்காளி தரப்பு அங்கு மதுரை மருத்துவமனை அருகே ஒரு இரட்டை கொலையில் ஈடுபட்டது. அதற்கு பின்னர் வெள்ளைக்காளி மற்றும் அவரது கோஷ்டியினர் அனைவரும் சிறையில் உள்ள சூழ்நிலையில் இப்போது நீதிமன்றத்தில் போலீஸ் காவலில் ஆஜர்படுத்திவிட்டு காவலில் அவர் கொண்டு செல்லப்படும் போதே அவர் மீது தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் வெள்ளைக்காளிக்கும் காயம், காவல்துறையினருக்கும் காயம். அந்த காவல்துறையினரின் வாகனத்தில் இருந்த மேலும் சிலர் தப்பிச் சென்று விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களை தேடும்படியும் இப்போது ஈடுபட்டிருக்கிறது. இந்த தாக்குதலானது பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல்கேட் அருகே உள்ள உணவகத்திற்கு செல்லும் வழியில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. போலீஸ் காவலில் கைதியை அழைத்து சென்று கொண்டிருக்கும் போதே அந்த எதிர்த்தரப்பினர் இந்த தாக்குதலில் வெடிகுண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த காவல்துறையினர் இப்போது பெரம்பலூர் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் வாகனத்தில் அவர்கள் கொலை செய்ய முயன்ற அல்லது தப்பிக்க வைக்க முயன்ற அந்த வெள்ளைக்காளிக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டு வெடிகுண்டு வீச்சு போலீஸ் காவலிலேயே அண்மை காலங்களில் நடைபெற்றிருப்பது இதுதான் அண்மை காலங்களில் இப்போதுதான் முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது. கைதியை போலீஸ் காவலில் கொண்டு செல்லும் பொழுது அந்த வாகனத்தின் மீதே வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி நடந்திருப்பது அந்த பெரம்பலூர் பகுதியிலும் மதுரை பகுதியிலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த போலீஸ் வாகனத்திலிருந்து வெள்ளைக்காளியுடன் வந்த வேறு எவராவது தப்பிச் சென்று விட்டார்களா என்றும் 2 தப்பிச் சென்று இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அவர்களை தேடும் பணியிலும் இப்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய கும்பல் யார், அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் அருகில் உள்ள டோல்கேட் மற்றும் சோதனை சாவடிகளில் இப்போது சோதனைகளை பலப்படுத்தி அவர்களை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தீபிகா.